ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 19/10/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரையோதசி திதி, உத்திரம் நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய நாள். சூளம் மேற்கு வடமேற்கு. நாளைக்கு 12. பரிகாரம் வெள்ளம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீப ஒளி திருநாள் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. சதுர்த்தசி கூடிய நாள். நரகாசுரன் எனும் அரக்கனை இறைவன் அவதாரம் எடுத்து அழித்து மக்களுக்கு நன்மைகளை செய்த நாள், இருள் நீங்கிய நாள். அப்படிப்பட்ட இந்த திருநாளிலே அனைவரும் மகிழ்ச்சியாக, தடைகள் நீங்க பெற்று, ஆரோக்கியம் சிறப்பாக பெற்று, பணவளம் பெற்று, அதோடு மனவளம் பெற்று, தேவைகள் அனைத்தும், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகி நன்மைகள் நடக்க எனது குரு முருகப்பெருமானை வேண்டி உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இப்போ கிரகங்கள் வானமண்டலத்தில் இயங்குது. அந்த இயக்கங்களுக்கேற்ப இந்த பூமியில் உள்ள ஜீவராசிகள் செயல்படுது, சுக துக்கங்களை அடையுது. ஞானிகளுக்கு இறப்பு கூட இன்பந்தான், சாதாரண மனிதர்களுக்கு சிறு நோயும் துன்பந்தான். நாம் இந்த பூமியில் எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு அந்த இன்ப துன்பத்தினுடைய அளவு, நுகர்வு கிடைக்கும். இப்போ இறை வழிபாடு ஒரு சில நாட்களிலே வழிபடும்போது அந்த துன்ப செயல்பாடுகள் நீங்கும். இப்போ நாளைக்கு அமாவாசை அப்படின்னா இன்றைக்கி இருக்குது, அப்படின்னா அந்த தீபாவளி அன்னைக்கு இருக்குது. தீபாவளி நாளில் அந்த 20ஆம் தேதி மாலை 3:46 21ஆம் தேதி மாலை 5:56 வரைக்கும் அமாவாசை இருக்குது. அமாவாசையில் இறை வழிபாடு சிறப்பு. அதில் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு சிறப்பு. தான தர்மங்கள் செய்கிறது சிறப்பு. அதோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது நமக்கு நம்ம மூத்தோர் நமக்கு வழிகாட்டி வச்சுட்டு போன நிலை அது. அதோட தீபாவளி நாட்டில் வடநாட்டுக்காரங்க தீபாவளி நாளில் அந்த அமாவாசை சேரும் திதியில், அமாவாசை திதியில் லட்சுமி ஹோமம் பண்ணுவாங்க, லட்சுமி பூஜை பண்ணுவாங்க. அது நமக்கு இப்போ வழக்கத்தில் எல்லா பக்கமும் இருக்குது. இதுக்கெல்லாம் யூடியூப், இந்த மற்ற ஃபேஸ்புக்கு, இந்த இணையதளங்கள் நமக்கு எல்லா உலகையே நமக்கு உள்ளங்கையில் கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தீபாவளி திங்கட்கிழமை மாலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை மாலை வரைக்கும் அமாவாசை. புதன்கிழமை முதல் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு தொடங்குது. அதுதான் சூரசம்ஹார சஷ்டி, கந்த சஷ்டி. பிரதமை தொடங்கி 6 நாட்கள் விரதமிருந்து முருகக்கடவுளை வழிபடுறது முருகனுடைய அருட்பார்வை பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய காலம். அசுரனை வெல்ல அவர் 6 நாள் போர் புரிந்து அந்த சஷ்டி அன்னைக்கு சூரனை வதம் செய்தார். நமக்கு துன்பம் என்னும் அரக்கனை அழிக்க இந்த விரதம் நமக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறேன். காரிய வெற்றிகளை பெற, அதில் முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். ஆனால் அதுக்குரிய திசாபுத்தி அந்தரங்கள் வரும்போது கிடைக்கும். அந்த குழந்தை தெய்வ ஆத்மாவாக பிறக்கும். நான் நிறைய பேரோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். தெய்வ ஆத்மாவாகவே பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் செழிக்கும். ஆக குழந்தைகள் பிறந்தால் மட்டும் போதாது,
நல்ல குழந்தைகள் பெறணும். அதற்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கணும் ஒவ்வொரு பெண்களும். திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்ல குழந்தைகள் கிடைக்கும். திருமணம் ஆனவங்க அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கங்க. ஆனால் இன்றைய சூழல் படித்தவர்கள் நாங்கள் இப்போ விரும்பலைங்க, ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடாது. கிடைக்கக்கூடிய காலத்தை நிராகரித்தால் எதிர்பார்க்கக்கூடிய காலத்தில் இயற்கை நம்ம நிராகரித்தோம். அதோட அதிகாலையில் தீபாவளி 4:30 to 6 பிரம்மமுகூர்த்த வேலையில் நல்ல எண்ணெய், அதாவது எள்ளெண்ணெய் காய்ச்சி அதாவது இது போடணும், மிளகு போட்டு காய்ச்சி ஆற வச்சு அதை உச்சிக்கு தேய்ச்சிட்டு நீங்கள் குளியல் போடலாம். அந்த குளியலும் போது நீங்கள் கங்கையை நினச்சிக்கணும், கங்கா ஸ்நானம் பண்ணுறதா நினச்சிக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் கங்கை எழுந்தருளுவாங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ கங்கையினுடைய எழுந்தருளர் கிடைக்கும்போது நமக்கு வீடு புனிதமாகும், நம்ம உடலும் புனிதமாகும், பாவங்கள் தீரும், சிறப்புகள் பெறுவோம், தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி பட்டாசு வெடிக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையூறு இல்லாமல் வெடிங்க, சட்டத்தை பின்பற்றி வெடிங்க, பிறர் பொறாமைப்பட வைக்கக்கூடிய செயல்களில் வெடிக்காதீங்க. நான் பாரு இவ்வளோ பெரிய அளவுக்கு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரையும் அதாவது நிந்திக்கக்கூடாது. அந்த நிலை உள்ளவங்க தான் மனுஷங்க. பகிர்ந்துக்கணும். அது புகையாக போயிடும், வெடிச்சு எத்தனை லட்சத்துக்கு வாங்கினாலும் போயிடும். அந்த மனுஷங்களை நம்ம பெற முடியாது. அந்த மனுஷங்களோட இணக்கமாக இருந்து முடிஞ்சால் அனைவருக்கும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்து இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. சஷ்டி விரதம் இருங்க. அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சூரியன் துலாத்தில் நீசம் பெறார். அதனால தான் மழை பெய்யுது. ஏன்னா ஒளி அளவு குறையுது. நீசம்னா ஒளி அளவு குறையுது. ஒளி அளவு அதிகரிக்கிற மாதம் வந்து சித்திரை. நீங்கள் இதுலேயே ஜோதிடத்தை புரிஞ்சுக்கலாம். ஜோதிடம்ங்கிறது வந்து மிகச்சிறந்த புனிதமானது, இறைவனுக்கு இணையானதுன்னு சொல்கிறேன். இறைவனால் உருவாக்கப்பட்டது. சந்திரன் கன்னி நட்பு, செவ்வாய் துலா சமம், புதன் துலா நட்பு, குரு கடக உச்சம், சுக்கிரன் கன்னி நீசம், சனி மீன சமம், ராகு கும்ப பகை, கேது சிம்ம பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்கெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா, கும்பத்துக்கு வந்து ஞாயிறு திங்கள், செவ்வாய் புதன் வியாழன் மீனத்துக்கு, வெள்ளி சனி மேசத்துக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். அந்த காலங்களில் கொஞ்சம் கவனம் அவசியம். இனி இந்த வார ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசிக்கான பலன்கள். அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாயோட போக்கு வந்து 7ஆம் இடத்துல, சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்குது, 7க்குடையவன் நீசமாக இருக்கு. குரு உச்சம் பெற்றிருக்கார் 4ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் பரவாயில்ல. விரய சனியை பார்க்குறார். 7.5 சனி வந்திருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் விரய சனியை பார்க்குறார். நீங்கள் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டார்த்தம சனி, இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்தந்த காலத்துக்கு ஏற்ப வாழ பழகிட்டால் போதும். நம்மளை மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்க நம்ம எப்படி ஒவ்வொருத்தர் கூட எப்படி பேசணும். இப்போ இங்கிலீஷில் பேசுகிறவங்க கூட இங்கிலீஷில் பேசுகிறோம், தமிழில் பேசுகிறவங்க கூட தமிழில் பேசுகிறோம். இந்த மாதிரி தெரிஞ்சால் அது பேசுகிறோம், தாய்மொழியில் பேசுகிறோம். ஆனால் அந்த மொழியில் அந்த விதம் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொருத்தர் கூட எப்படி பேசணுங்கிற விதம் இருக்குது இல்லைங்களா, அதை தெரிஞ்சு பேசுகிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், யாருக்காகவும் மாற மாட்டேன்னு சொல்கிறது, ஏன் சார் அதுக்காக எல்லாத்துக்காக நான் மாற முடியுமான்னு கேட்பீங்க. ஆனால் சில விஷயங்கள் அப்படி இருந்தால் தான் இந்த பூமியில் நம்ம ஜெயிக்க முடியும்.
உள்ளது உள்ளபடி பேசுறது சிலர் இடத்துல, பேச வேண்டிய விஷயத்த பேசுறது சிலர் இடத்துல, பேசாமையே இருக்கிறது சிலர் இடத்துலன்னு நம்ம போகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் பிறருக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் போயிட்டீங்கன்னா, அந்த டிசிப்ளினோடு இருக்கிற அந்த நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு எல்லா காலத்துலேயும் நம்மை காக்கும். அது இருந்தால் போதும். அதோட தெய்வ பக்தி இருக்கணும், இறை வழிபாடு. உங்களுக்கு குரு பார்வை சனிக்கு இருக்குது, அதனால் அந்த ஏழரச்சனையினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். முதல்ல கடந்த 4-5 மாதத்தில் இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சில காரியங்கள் உங்களுக்கு எளிதாகும், எதிர்ப்புகள் குறையும், இந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட நீங்கும், தெளிவான சிந்தனை இருக்குது, ஆரோக்கியம் மேம்படும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு விநாயகர். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரன் 5ல் நீசமாக இருக்கார். ஆனால் பரிவர்த்தனை பெற்றிருக்கார். அதனால் அவர் நீசபங்கம் ஆயிட்டார். இப்போ நல்லது செய்வார், நல்ல சிந்தனை கொடுப்பார், அன்னதானங்கள் போடுறது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது, வெளியூர் பிரயாணம், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், புதிய தொழில் துவக்கம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் பணப்பற்றாக்குறை இருக்குது. நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனால் கடன் வாங்கலாம், ஆனால் நமக்கு அந்த தொழில் பற்றிய விஷயம் தெரிஞ்சால் வாங்கலாம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாம் அதையும் செஞ்சுருக்கணும் இதையும் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அப்படி இல்லைங்க, நல்ல ஒரு சீரான வாழ்க்கையை நீங்கள் வாழ பழகுங்க. தொழிலை எக்கச்சக்கமாக எடுத்துக்கிறவங்க தொழிலை தான் சந்தோஷமாக வச்சுருக்க முடியும், அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்க முடியாது. ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்காக தொழில் பண்ணுறோம். சுபகாரியம் முடிவானாலும் கொஞ்சம் தள்ளி போகும், நிகழ்வு தள்ளி போகும். கல்வியில் முன்னேற்றம் இருக்கும், உங்களுக்கு மெரிட்டில் வர்ற வாய்ப்புகள் இருக்குது. புதிய இடம் வாங்கிறது, ஒரு நிறுவனத்துக்காக, வீட்டுக்காக, வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு குரு பெயர்ச்சியானது அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கு, தனஸ்தானத்துக்கு தனகாரகன், புத்திரகாரகன், மங்களகாரகன். அந்த கிரகம் புத்திரத்துக்குரிய கிரகம். மங்கள காரகன் அப்படிங்கிறத விட மங்களமான நிகழ்வுகளுக்கு உரியவன். ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்குது, ஆரோக்கியம் மேம்படும். 10ஆம் இடத்தை பார்க்குது, தொழில் புதுசாக தொடங்குவீங்க, புதிய பதவிகள் தேடி வரும். ஒரு பதவி விட்டு போனால் கூட கவலைப்பட வேண்டியதில்லை, இதை விட ஒரு சிறந்த பதவி வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அப்படி புரியாது, என்னடா இருக்கிறத பிடுங்கிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதை விட சிறப்பு ஒன்று வரும். இதை பிடுங்கும்போது இவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு மேலே இருக்கிறவங்க பார்ப்பாங்க, மேலே அதிகாரிக பார்ப்பாங்க. அப்போது அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த செயலையுமே அமைதியாக இருந்து பாருங்கள், எந்த செயலும் ஏற்றுக்கொண்டு இருந்து பாருங்கள், அவங்களுக்கு தாங்க உயர்ந்த பதவிகள் தேடி வரும், ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு. ஆனால் அதுக்கு கால தாமதப்படும். திடீர்னு திருமணம் போன்ற காரியம் முடிவாகும், வெளியூர் பிரயாணம் இருக்கும், ஒரு குழந்தை கிடைக்கும். ஒரு குழந்தை இருந்தால் இன்னொரு குழந்தைக்கு தயாராக இருந்தீங்கன்னா கிடைக்கும், எதிர்பார்த்து இருந்தால் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருந்து வந்த தடைகள் அகலும், வழக்கு முடிவுக்கு வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், புதிய முயற்சி இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய போக்கு சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் போகாது, நல்ல வழியில் தான் போகிறார். 3, 4, 5ஆம் இடம் தான் போகிறார். குரு ஜென்மத்துக்கு வந்திருக்கார். பழமரம் எப்பவுமே தான் அந்த பழங்களை சாப்பிட்டுக்காது, ஆனால் பிறருக்கு கொடுக்க. அந்த மாதிரி குரு தன்னுடைய இடத்துக்கு பலன் கொடுக்கறத விட பார்க்குற இடத்துக்கு பலன் கொடுக்குங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். இங்கேருந்து 5, 7, 9 பார்க்குது. எப்பவுமே பிறப்பு ஜாதகத்தில் ஜென்மத்தில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு திக்பலம், அதுலேயும் கடக லக்னமாக இருந்துருச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
இந்த சமயம் கடகலக்கணத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும் இந்த 50 நாளைக்கு. இப்போ உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். கடந்த கால பலவீனங்கள் அகலும். குழந்தை பாக்கியம், வளைகாப்பு, காதுகுத்து, வாகனம் எடுக்கிறது, பயணங்கள், பேச்சில் இனிமை. இந்த நான் முதல்ல சொன்ன அத்தனையும் விட்டுருங்க. இந்த பேச்சில் இனிமை அதுதான் முக்கியம். அந்த இனிமை பேச்சு காசு கிடையாது, அதுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, கையெழுத்து போட வேண்டியதில்லை. வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, அந்த நல்ல வார்த்தைகள் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும் பாருங்கள். அப்போ விட்டு போன உறவுகளெல்லாம் கிட்ட வரும். ஆமாங்க, அந்த காய்க்கிற மரத்தை தேடித்தான் பறவைகள் வருங்கிற மாதிரி அன்புள்ளவங்களை தேடித்தான் உறவுகள் வரும். அப்படி உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவ கிரகங்கள். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். சூரியன் நீசமாக இருக்கார், ஆனால் மோசமாக இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 3, 6, 11 இருந்தால் நல்லது. அவர் உங்களுக்கு நேசமாகவும் இருக்கார். குரு விரயத்துக்கு வந்திருக்கார், ஆனால் அஷ்டமத்தை பார்க்குறார். அப்போ ஆரோக்கியம் மேம்படும். அது மாங்கல்ய ஸ்தானம். அப்போது வரன் முடிவாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட சில சமயம் ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். அவர் 7க்குடையவன், 6க்குடையவன். கடன் தீரும், நோய் தீரும், பகை விலகும். 7க்குடையவனை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண முடிவுகள் ஆகலாம். வெளியூர் பயணங்கள், தொழில் வகையில் இருந்து வந்த கடந்த 4-5 மாதமாக இருந்து வந்த சிரமங்கள் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு புரிதல் உண்டாகும். உன்னை பற்றிய விஷயங்களில், ஒருத்தரை பற்றிய விஷயங்களில் நமக்கு புரிதல் உண்டாகும்போது தான் நமக்கு அது சிறப்பு தெரியும். நம்ம கூடவே இருந்துகிட்டு இருப்பாங்க, நம்ம உறவுக்காரங்களாக இருப்பாங்க. நம்ம ரொம்ப சாதாரணமாக அவங்கள நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்களாக, சிறப்பானவங்களாக, உயர்ந்த நல்ல நிலை, மதிநிலையும் நிதிநிலையும் உள்ளவங்களாக இருக்கலாம். சில பேர் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. சில பேர் 10 ரூபா வச்சுட்டு 100 ரூபா போல் காட்டிக்குவாங்க. சில பேர் 100 ரூபா வச்சுட்டு 10 ரூபா போல் காட்டிக்குவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். யார்கிட்ட வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க, யாருக்கு சிரமம் கொடுத்துருக்க மாட்டாங்க, யாரையும் ஏமாற்றிருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு படிப்படியாக உயர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த சமுதாயத்தில் வாழ தகுந்தவங்க. அப்படிப்பட்டவங்களோட நட்பை நாம் விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நட்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களுக்கு, அவங்கள விடவே கூடாது. அதுதான் சிறந்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. பொருளாதார விஷயம் சம்பந்தமாக, முதலீடுகள் சம்பந்தமாக யோசிப்பீங்க. விற்கிறது, வாங்கிறது, புதிய வாகனம் எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ணி ஒன்றை பண்ணுவீங்க. ஆனால் தேவையை தான் பண்ணுவீங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் குலதெய்வம். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி புதன். புதனோட போக்கு நல்லா இருக்குது. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, 9, 10 கூடயும் பரிவர்த்தனை. இறைவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. இறைவனுடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது. பலவீனங்கள் அகலும், எதிரிகள் விலகி செல்வாங்க, நல்லதே நடக்கும். குரு மிகச்சிறந்த இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு கோழையாக இருந்த நீங்கள் கூட வீரனாக மாறுவீங்க. துணிச்சல் வரும். ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகள் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள், நல்ல வார்த்தைகளை நீங்கள் காதில் கேட்பீங்க. மனம் வாடி இருந்தால் அந்த வாட்டம் போகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பண வரவு செலவில் இருந்து வந்த சிக்கல்கள் அகலும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருந்த பணம் கூட வரும். கல்வியில் மேம்படுவீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். வீடு வாகன சேர்க்கை இருக்கும். புதிய ஆபரணங்கள் சேரும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு ஆஞ்சநேயர். அடுத்தது துலாம் ராசி.
சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விஷாகம் 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு அதிபதி நீசம் பெற்றாலும் நீசபங்கம் பெற்று பரிவர்த்தனை ஜென்மத்தில் புதன். செவ்வாய் 7 2 குடையவன். பணத்தை போய் கொடுத்துருந்த பணத்தை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். அந்த செவ்வாய் கொஞ்சம் துணிச்சலாக போய் வாங்கி தருவார். ஆக வரவு செலவில் இருந்து வந்த சுணக்கம் அகலம். ஆனால் குரு 10ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் 6ஆம் இடத்தை பார்க்குது. கடன் அடைபடும். பணம் சேமிப்பு இருக்காது. கொண்டு போய் கடன் அடைச்சிடலாம்னு அடைச்சிடுவீங்க. பணம் ஒரு பக்கம் இருந்து வரும், நீங்கள் உடனே இன்னொரு பக்கம் வாங்கினது கொடுத்துருவீங்க. வெளியூர் பயணம் இருக்குது, புதிய முயற்சி இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் செய்தொழிலில் லாபம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் வளர்ந்துட்டு இருக்கும். இப்போ எப்படிங்க, சொத்து வச்சுருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகம் இல்லாட்டி, விவசாயிகளுக்கு பெரிய வருமானம் இல்லாட்டி கூட அவங்களுடைய சொத்து மதிப்பு நாள் ஒன்றுக்கு ஒரு 1 லட்சம் வீதம் உயர்ந்துட்டு போகுது. அவர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறாருங்க. 10 ஏக்கரா வச்சுருக்கிறவர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறாருங்கன்னு சொல்லணும். ஆனால் அவர் என்ன பாரு, வருஷமெல்லாம் 1 லட்சம் மிச்சம் பண்ண முடியலைங்க விவசாயம் பண்ணின்னு. ஆனால் அவருக்கு அது மதிப்பு கூட்டிகிட்டே போகுது பாருங்கள். அந்த மாதிரி அப்படி அது ஒரு கணக்கிட முடியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டுருக்கு கண்ணுக்கு தெரியாமல். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்ணுக்கு பணம் தெரியாது, ஆனால் உங்களுடைய மதிப்பு உயரும்னு சொல்லக்கூடிய காலம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் தன்வந்திரி. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் 12க்கு வந்திருக்கார். அடுத்தது ஜென்மத்துக்கு வந்துடுவார் விரைவில். அஷ்டமாதிபதி கெட்டு போச்சு, நல்லது. 2-5 கூட போய் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்குறார். சூப்பர். ஒரு அருமையான காலகட்டம். திசாபுத்தி மட்டும் லக்னத்துக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா, பிறப்பு ஜாதகம் பலமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் உயர்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் முக்கிய நிகழ்வுகள் சம்பந்தமாக அடியெடுத்து வைப்பீங்க. ஒரு புதிய விஷயங்களை பண்ணுவீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். வழக்குகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் சுபம் நிகழும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பேங்கில் நகை வச்சுருந்தா கூட எடுத்துருவீங்க, இல்லை புதுசாக போய் நகை எடுத்துகிட்டு வருவீங்க. விலை என்ன விற்றாலும் சரின்னு. பூர்வீக பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வரன் முடிவாகும். வழிபாடு உங்களுக்கு அம்மன். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். சூரியனும் புதனும் ஒரு வீட்டில் 11 இருக்காங்க. 5 குடையவனோட ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகரிக்கும். அப்படியே எவ்வளோ சம்பாதிச்சாலும் மனுஷன் யாரும் கொண்டு போகிறான். போகும்போது யாருக்கும் நம்மளால் இடைஞ்சல் இருக்கக்கூடாது. யாருக்கிட்ட எந்த சாபங்களும் வாங்கிக்க கூடாது. சொத்து சேர்க்காட்டி பரவாயில்ல, ஒருத்தனுடைய தடத்தை நம்ம மறிக்கக்கூடாது. ஒருத்தன் ஒரு வழியில் போயிட்டுருக்கான், அந்த சொத்தை பிடுங்கிறதுக்காக அவன் தடத்தை நம்ம அடைக்கக்கூடாது. நம்ம குழந்தைகள்லாம் வருங்காலத்தில் நல்லா இருக்கணும். சாபங்கள் வாங்கின குடும்பமெல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க நீங்கள். இப்படி ஒரு திங்க் பண்ணுறதுனால அது பரிகாரமே பண்ணாமல் உங்கள் பாவங்கள்லாம் வெளியே ஓடிடும். பிறருக்கு நல்லது செய்யாட்டி கூட பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டேங்க. ஏன்னா குரு 8ல் இருந்துட்டு உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குது, 4ஆம் இடத்தை பார்க்குது, விரயஸ்தானத்தை பார்க்குது. என்ன விரயமாகுன்னா, உங்களுக்கு கெட்டது விரயமாகி நல்லது சேரும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உங்கள் முயற்சியால் இருக்கும். இருந்தாலும் சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். பணப்பற்றாக்குறை இருக்கும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்துருவீங்கன்னு சொல்கிறேன். விட்டு கொடுத்தவங்க என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. மனித வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. இதில் என்னென்னா, நம்ம செயல்பாடுகள் பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. 1000 பேருக்கு சாப்பாடு தினமும் போட்டுட்டு சில பேர்த்து நம்ம துன்புறுத்தி ஒன்றை பெறது ரொம்ப தப்புங்கிறது புரியும் உங்களுக்கு. அப்படி ஒரு ஞானம் பிறக்கும். அதுக்கான சொல்லல் விரயத்தை குருவாக்கும் போது அது ஞானஸ்தானமும் கூட. 5ஆம் இடம் மட்டும் இல்லை, 12ஆம் இடம். அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடமும் கூட. அது முருகக் கடவுள் தான் உங்களுக்கு அதை கொடுப்பாரு, அதை சொல்லுவார். அதனால்
முருகனை வழிபடுங்க. ஒரு தடவை பழனி முருகனை போய் வழிபட்டு வாங்க. அது செவ்வாய்க்கிழமை. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். குரு அற்புதமான இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். தங்கமாக ஜொலிப்பீங்க. அடி இந்த பொண்ணே தங்கம், இதுக்கு எதுக்கு தங்கம்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அப்படி உங்களுடைய நிலை மாறும். ஒரு மெரிட்டில் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, மெரிட்டில் வரும். ஒரு நல்ல இடம் வரன் அமையும். பிடிச்ச மாதிரியான ஒரு வரன் உங்களுக்கு. நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன், இப்படிப்பட்ட பையன்தான் எதிர்பார்த்தேன், இப்படிப்பட்ட பொண்ணு தான் எதிர்பார்த்தேன்னு இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. விட்டு போன தொழில் திரும்பவும் கிட்ட வரும். வாகன சேர்க்கை ஏற்படும். இவங்க யாருக்காவது பினாமி ஆயிட்டாங்களா, இந்த அளவுக்கு உன்னை பண்ணுறாங்களேன்னு 4 பேர் சொல்கிற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் வயசானவங்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்கும். சின்ன வயசானால் உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் வீடு சம்பந்தமான ஒரு ரெனோவேஷன் பண்ணுறது, அரசியலில் பெரிய பதவி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சில எழுத்தாளர்களுக்கு விருது கிடைக்கும். திரைப்பட கலைஞர்களுக்கு நீங்கள் படம் ரிலீஸ் ஆனால் நல்ல பேர் வாங்கும். ரொம்ப நாளாக கடன்பட்டு ஒரு படம் பாதியில் நின்று கிடக்குதுன்னா எடுத்து ஓடும். நீங்கள் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கீங்களா, வியாபாரிகள் விற்றா லாபம் வரும். விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லாயிருக்கும். அப்படி நிறைய சொல்லலாம். ஆக இறைவனுடைய அருட்பார்வை பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம்னு எடுத்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக பெருமாள். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். குரு 6ஆம் இடத்துல இருக்கு. சந்திரன் ஞாயிறு திங்கள் 8ஆம் இடத்துல இருக்கு. பட்டாசு வெடிக்கிறது பதனமாக வெடிங்க. புத்தாடையில் பட்டுக்கும். ஏன்னா 8ல் சந்திரன், 6ல் குரு. அதனால் நாம் பதனமாக இருந்தால் கிரகங்களை வென்றலாம். நம்ம கவனமாக இருந்தால் பலவீனங்களை வென்றலாம். அதுக்கு தான் கடவுள் நமக்கு 5 அறிவு கொடுத்துருக்கார். அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் அப்படி தான் பயன்படுத்துகிறோம். 6வது அறிவுன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. மிருகங்கள் அளவுக்கு தான் போயிட்டுருக்கு மனுஷங்கள் இன்றைக்கி. ஆனால் நீங்கள் அந்த 6வது அறிவை பயன்படுத்துவீங்க. அந்த 5 அறிவு தான் நாம் தான் 6ன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையில் 5 அளவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் 6வது அறிவை பயன்படுத்துகிறவங்க தான் துன்பத்தை வெல்வாங்க, கிரகங்களை வெல்வாங்க, பலவீனங்களை சரி கட்டுவாங்க. மனம் போல போக்கில் போகிறவங்க எல்லாம் 5 அறிவு உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த வகையில் அந்த 6வது அறிவை பயன்படுத்தும் போது இந்த அஷ்டம சந்திரன் என்ன, 6ல் குரு என்ன சரி பண்ணிட முடியும். சனி சின்மத்தை விட்டு வெளியே போச்சு, திரும்ப வக்ரமாயிருக்கு. ஒரு 2-3 மாதம் வேகமாக நன்மைகள் நடந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஏண்டா நடந்துச்சுங்கிற மாதிரி இருக்குது. திரும்ப ரெடி ஆயிடும். அது என்ன சீக்கிரம். இப்போ நவம்பர் 28 சனி வக்ர நிவர்த்தி, டிசம்பர் 6 அடுத்த குரு வக்ர பயிற்சி, அதுக்கப்புறம் மறுபடியும் சரியாயிடும். ஒரு 2 மாதம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதில் இந்த வாரத்தில் 2 நாட்கள் கடினமாக இருக்கும். இந்த 2 நாட்களை கடந்துட்டிங்கன்னா இந்த வாரம் முழுமைக்கு நன்மையாக இருக்கும். ஆக வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்துருங்க. யாரோட கோபமாக பேசிடாதீங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்த்து போய் டிராஃபிக்கில் மாட்டிக்காதீங்க. இப்படி இருந்துட்டால் இந்த வாரமும் சிறப்புக்குரிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் துர்க்கை. அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குரு அற்புதமான இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். சூப்பர். ஆக 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படியே குறைஞ்சிரும். என்னங்க இருட்டுன்னு நினச்சிருந்தா வெளிவந்து பார்த்தா பட்டப்பகல் மாதிரி இருக்குது, பௌர்ணமி நிலவு மாதிரி, ஃபுல் மூன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்குது உங்களுக்கு. ஆனாலும் செவ்வாய், புதன், வியாழன்
சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். இவ்வளோ சிறப்பு இருந்தாலும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள், யோசனைகள் இருக்கும். இது சரியா சரியில்லையா? ஒரு பொண்ணுக்கு பையனை முடிவெடுக்கிறது பொருளாதாரத்தை பார்க்குறதா, ஒழுக்கத்தை பார்க்குறதா, சொத்தை பார்க்குறதா, அவங்களுடைய குடும்ப தன்மையை பார்க்குறதா, குட் ஃபேமிலி பார்க்குறதா, இல்லை பெரிய அளவுக்கு சொத்தை பார்க்குறதா, இப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கும். சொத்துக்கள் ஒருத்தருக்கு வரும் போயிடும். ஆனால் நல்ல தன்மைங்கிறது அது எப்பவும் மாறாது, சரியில்லாத தன்மையும் மாறாது. ஆக நல்ல தன்மையை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற அடிப்படையான நிலை உங்களுக்கு இந்த குரு பார்வை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். குரு எப்படி சொல்லிக் கொடுக்கும்? அது ஒரு கிரகம், அது எங்கேயோ இருக்குது. அந்த குருவை போல் ஒரு மனுஷங்க மூலமாக நீங்கள் எந்த ஒரு விஷயமும் சக மனுஷன் மூலமாக தான் நடக்கும். அப்போது உங்கள் உறவுக்காரங்களோ நண்பர்களோ சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்காத, பையன் நல்ல பையன் கொடுத்துரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, பொண்ணு அருமையான பொண்ணு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு பணப்புழக்கம், ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இருந்தவங்க கூட அதெல்லாம் உங்களுக்கு எது தேவையில்லை, நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லலாம். ஆனால் வங்கியில் கையெழுத்து வாங்காமல் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கொடுப்பாங்க. ஒரு லோன் ப்ராசஸ் இருந்ததுன்னா அது முடியாமல் இருந்தால் இப்போ கிடைக்கும் இந்த வாரத்தில். அந்த வகையில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புக்குரிய வாரம். ஆனால் செவ்வாய் புதன் வியாழன் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் குலதெய்வம். நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.